ஹைவஸ் சேரமான் பெருமானும் சுந்தரரும் நண்பர்களானதும் திருவாரூர்ல தங்கியிருக்கிறதோட பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியை தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் திருநாகை காரணத்திற்கும் போறாங்க. அங்க போய் சிவாலயங்களை வழிபட்டுட்டு திருமறை காட்டுக்கு போறாங்க. அங்க அந்த திருமறை காட்டு கோயில்ல அப்புறம் திருஞான சமுத்திரம் கதவை திறக்கவும் மூடவும் செஞ்ச அந்த கதையை கேட்டும் அந்த வாசலை கண்டும் ரொம்ப மகிழ்ச்சியானாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆண் பள்ளிக்கு போறாங்க. அங்க இருக்கிற கோடி குலகரை வழிபடுறாங்க. இதுக்கப்புறம் திருப்புத்தூர் போய் அங்க இருக்கிற சிவனை வணங்குறாங்க. இதுக்கப்புறம் மதுரைக்கு போய் பாண்டிய மன்னனையும் அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ண சோழ மன்னனையும் பாக்குறாங்க. அவங்க இவங்களை வரவேற்று சொக்கநாதரை பார்க்க கூப்பிட்டு போறாங்க. இங்க சுந்தரரும் சேரமான் பெருமானும் இவனை வணங்குறாங்க. இதுக்கப்புறம் திருப்புவனத்துக்கு போய் பூவனம் ஈதோ அப்படிங்கிற திருப்பதி சுந்தரர் பாடுறாரு. இதுக்கப்புறம் திருவாப்பனூருக்கும் திருவேடகத்துக்கும் போய் சிவனை தரிசனம் பண்றாரு. அடுத்ததா எல்லா மன்னர்களுமே இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு போறாங்க. அங்க சுந்தரர் சிவன் தாம் மேல காட்டின கருணையை நினைச்சு போத்திட்டையும் கோவலும் அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்பதியத்தை பாடுறாரு. திருப்பதியத்துல உமக்கு ஆச்சைய அஞ்சுதுமே அப்படின்னு பாடுறாரு. இந்த பாடலை கேட்ட எல்லா மன்னர்களுமே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் மன்னர்கள் 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி சேரமான் பெருமானும் சுந்தரரும் அங்கிருந்து பிரயாணத்தை தொடங்குறாங்க. திருக்குற்றாலம், திருக்குறும்பலா, திருநெல்வேலி இந்த இடத்துல எல்லாம் இருக்கிற சிவாலயங்களுக்கு போறாங்க. இதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போய் சிவனை வணங்கிட்டு அங்கிருந்து இலங்கையில இருக்கக்கூடிய மாத்தோட்ட திருகேஸ்வரம் வணங்கி பதிவு பாடுறாரு. இதுக்கப்புறம் திருக்களி அலை அப்படிங்கிற இடத்துக்கு போய் சிவாலயங்கள்ல சிவனை வணங்குறாரு. இதுக்கப்புறம் அந்த ஊர்ல தங்கியிருக்காரு. அப்ப சுந்தரரோட கனவுல சிவன் காலை ரூபத்துல வந்து ஆம் இருப்பது கானப்பேர் அப்படின்னு அந்த கனவுல சொல்றாரு. அப்ப அவர் கையில பொன் சென்ட் வச்சிருக்காரு. அதோட அவரோட திருமுடியிலையும் சுழியும் இருக்கு. இந்த கனவு கண்ட சுந்தரரும் எந்திரிச்சு சேரமான் பெருமாளுக்கும் இந்த கனவை பத்தி சொல்றாரு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அங்கிருந்து பெறுவது என்று கொலோ அடியேன் கார் வயல் சொல் கான பேரூரை காலையே அப்படின்னு திருப்பதியத்தை பாடிட்டு அந்த ஊருக்கு போறாங்க. அங்க இருக்கிற சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து பாண்டிய நாட்டுல இருந்து சோழ நாட்டுக்கு போறாங்க. அங்க பாதாளிச்சோரத்துல இருக்கிற சிவனை வணங்குறாங்க. இதுக்கப்புறம் திருவாரூருக்கு போறாங்க. அந்த நேரத்துல சேரமான் பெருமான் அவரோட நாட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. 2 பேருமே அவரோட ஊருக்கு போறாங்க. போற வழியிலேயே திருக்கண்டியூர்ல இருக்கிற சிவனை வணங்குறாங்க. அங்க இருந்து பார்த்த உடனே திருவையாறு தெரிஞ்ச உடனே சேரமான் பெருமான் நாயனார் அங்க இருக்கிற சிவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த நேரத்துல காவேரியில வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால ஓடங்கள் கூட உள்ள நுழைய முடியல. இதை பார்த்த சுந்தரர் இவனை நினைச்சு எதிர்த்து நீந்த மாட்டேன், நான் எம்மான் தம்மான் தம்மானே விதிர்த்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கு திரை காவிரி கோட்டத்தை ஆருடைய அடிகளோ அப்படின்னு ஒரு திருப்பதியத்தை பாடணும்னு இவனோட அருளால காவேரி 2ஆ பிரிஞ்சு அவங்களுக்கு வழி விடுது. தொண்டர்கள்லாம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனந்தப்பட்ட சேரமான் பெருமான் நாயனார் சுந்தரரை வணங்குறாரு. ஆனா சுந்தரரோ அவரை வணங்கி சிவன் உங்களுக்காக இதை செஞ்சது அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே போய் திருவையாறுல இருக்கிற சிவனை வணங்கிட்டு திரும்புறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் காவேரியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. எல்லாரும் சிவன் அருள்ல நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஒரு தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.